பத்தி ரொம்ப விவரமா பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். கண்டிப்பா இதுல கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்திருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தி இருக்காரு. அவரு எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணை தெரிய வரல. இல்ல அரசியல் பின்புலம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே புலன் விசாரணையில இருக்கு. அதனால ரொம்ப அதிகமா உள்ள போவேனா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க. நம்ம ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போவேன். இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம், நம்பர் வாங்க போறோம். 100% மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த 25ஆம் தேதி காலை அதிகாலையில 3 மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்ப காண்பிக்கப்பட்டுச்சு. அது சம்பவம் சம்பந்தமா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். காணத்தூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதுல அந்த சம்பவத்துல ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேர்ல இப்போ 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்கு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது 2மே இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்ப மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 பேர் எடுக்க வேண்டியது இருக்கு. விரைந்து அந்த 3 குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க. சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்புனீங்க. அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்லை. இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது. அதனால கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. அங்க ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க. வந்துட்டு அதிகாலையில வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு 2 வண்டி இருக்கிறத பாக்குறாங்க. 2 வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்ப புலன் விசாரணை பண்ணி அது புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசா சொல்ல முடியாது. பட் இதுல நீங்க சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க. நாங்க இது புலன் விசாரணை எனக்கும் பார்த்து இல்ல பாலியல் ரீதியா அப்படி தோர்த்துறாங்கன்னு அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரல. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்க புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்லை. இப்ப அதை பத்தி ரொம்ப விவரமா பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். அதனால அதுல அவங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்கோமா சார்? ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லையா? என்னங்க சொல்லுங்க. கண்டிப்பா விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்துல இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. வாகனத்துல இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்றாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது என்னன்னு புலன் விசாரணையில அவுட்கமா வெளியில வரும். இல்ல இல்ல வண்டி ஓட்டணும் இல்ல குடிபோதல். குறிப்பிட்ட ஒரு கட்சியோட கொடி அந்த காரணம் இருந்துச்சு. அதோட பின்புலம் கண்டிப்பா இதுல கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்திருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தி இருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணை தெரிய வரல. இப்போ நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேர்ல 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க. ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் வந்து இப்ப படிச்சு முடிச்சிட்டாரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஒரு பர்டிகுலர் நபர், அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க, சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க. அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு 2 குற்ற வழக்குகள் இருக்கு. அது சம்பந்தமா அது புலன் விசாரணை மேற்கொண்டு இல்ல அது மாதிரி எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு. இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க, இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூ டர்ன் போட்டு போறாங்க. அது மேற்கொண்டு இதுல நடந்த சம்பவம் தான். இல்ல அது நான் அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம். அது மாதிரி எதுவும் இல்லை. புகார்தாரர் வந்து 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்னைக்கு நடந்த சம்பவம். புகார்தாரர் அடுத்து வராங்க 26ஆம் தேதி காலையில வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துடுறோம். ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம். 4 தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானு விவரமா பார்த்துருக்கோம். சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம். அப்புறம் டோல்கேட்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில திருப்பி நம்ம வழக்கும் பதிவு பண்ணிருக்கோம். இல்ல ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும்
டிபார்ட்மெண்ட்ல என்கிட்ட இப்போ ஈசிஆர் பேட்ரோலிங்க 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு. அதனால உடனுக்குடன் நீங்க அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டா 10 நிமிஷத்துல காவல்துறை அங்க ரீச் ஆறாங்க. அந்த புகார்தாரரே சொல்றாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க, இந்த மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அது உடனுக்குடன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை. 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆமா, 2 காருமே யார் உரிமையாளர், யார் பயன்படுத்தினாங்க? ஓகே, இது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 காரு. ஒன்னு தார் வெஹிக்கிள், இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள். அதுதான் நீங்க தொலைக்காட்சியில காமிக்கிறீங்க. அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2012 2011 அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின கார். அது பல பேர் கை மாறி இப்ப குற்றவாளிகளா யாரும் நம்ம சொல்றோமோ அவங்க கிட்ட இப்ப பயன்பாட்டுல இல்ல. சந்துருன்றவரு அது இப்ப வச்சிருக்காரு காரை. அது ஒரு 3 பேர்கிட்ட கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரிஜினல் ஓனர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கார். இன்னும் பேர் மாத்தப்படாம அவரு வழியா வந்து இப்ப அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, சந்துரு தான் பயன்படுத்திட்டு. ஆமா, அதாவது ஒருத்தர் அனீஷ்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு பினான்ஸ்ல இருந்து வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தார் ஒரு 6 மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி. அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிட்டு இருக்காரு. அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது. அவரு இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு தினமும், எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி. அவரு தான் அவர் தவறா பயன்படுத்தியிருக்காரு. அவரு ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு. சந்துரு மேல சிட்டி லிமிட்ல 2 குற்ற வழக்கு. என்னங்க? தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு. அவருடைய பையன் தான் வச்சிருக்காங்க. எது இந்த 2 காருமா? இல்ல, சம்பவத்துல ஈடுபட்ட அந்த காரை கரெக்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணிருக்கோம், பறிமுதல் பண்ணிருக்கோம். நம்ம கஸ்டடியில தான் இப்ப இருக்கு. சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க. அதுல ஒண்ணு வந்து ஒரு பெருசா கேஸ்ல ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்கு. ஆமா, ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒண்ணு இருக்கு. அதுல ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருந்தார். சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது, இன்னும் எடுக்க வேண்டியது. இல்ல நம்ம இப்ப மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா மிக விரைவில் 1-2 நாள்ல கைது பண்ணிருக்கோம். கைது ஆனது பேர் கண்டிப்பா சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்ல, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால 20 வயசு வேண்டாம்னு நினைக்கிறேன். புலன் விசாரணை தான் இருக்கு, பாத்துக்கலாம். இல்ல, அரசியல் பெம்புலம் ஒண்ணும் கிடையாது. அவரு எப்படிங்க? சந்துரு வந்து பெருசா வேலை இல்ல. முன்னாடி ஒரு செல்போன்ல இல்ல, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்குலயே ஒரு படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்த்திருக்காரு. நிரந்தரமான வேலையில இல்ல. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. இது மேல கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க, கரெக்டா எடுங்க. அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க. வேற புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 நாளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு, காணத்தூர் லிமிட்ல. ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. வேற ஒண்ணு. ஆமா, இல்ல அதுல அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதுல வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும். இல்ல அது மாதிரி இல்ல, ஒண்ணு இல்ல. அது மாதிரி இல்ல, ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல தான் அது மாதிரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அது கொஞ்சம் புலன் விசாரணையில இருக்கு, பாத்துட்டு பண்ணிருக்கோம். சரி சார். இந்த சம்பவம் நடைபெற்ற
முட்டுக்காடுங்கிறது நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது. அவங்க வீடு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த காரு 2 காரும் பொறுத்தது அந்த பொறுத்துல ஏன் சார் வாகன சோதனை எதுவும் இல்லையா? ஏன் அந்த கார் அந்த டைம்ல நம்ம பிடிக்க முடியல? ரெண்டாவது குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியுமே நம்ம டைட்டா செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க. சென்னை சிட்டியும் சரி, புறநகர் பகுதியும் சரி. ஏன் அந்த அந்த சமயத்துல நம்மளால பிடிக்க முடியல அவங்கள? இல்ல அதாவது பிடிக்க முடியலன்னு இல்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரரே நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டா ஒரு 3:10 3:15 நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடுறோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதனால காவல்துறை வெரி மச் நைட் ஃபுல்லா அங்க இருந்திருக்காங்க, இருந்துதான் அனுப்பிச்சு விடுறாங்க. இதுக்கு சப்சிக்வெண்டா நடக்கக்கூடிய சின்ன இது இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துல நடந்த விஷயங்கள். இல்ல ரொம்ப அதிகமான டீடைல்ஸ் அதுல பெருசா நம்ம போய் ரொம்ப இல்ல இது எல்லாமே புலன் விசாரணையில இருக்கு. அதனால ரொம்ப அதிகமா உள்ள போவேன்னா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க, நம்ம ஆமா 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட இந்த வீடியோ எங்க நடந்து தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வழக்கும் வந்து தாமதமாக தான் பண்ணணும். ஏன் அவ்வளவு தாமதம் பண்ணி சார்? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான யூஸ்க்கோ ஒரு பெண்கள் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்ளம் வீட்டில் கொடுத்து நாங்க புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எவ்வளவு படிப்பு தாமதம் ஆச்சு? இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்ல தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம். அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கறோம்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்றோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறோம். இது மாதிரி எல்லா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போராட்டத்துக்கு நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அழைச்சி வர ஒரு முயற்சி 100% 100% அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய போலீசார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்க நடந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காவல்துறை காவலருக்கு புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவ்வளவு அலட்சியமா நம்ம செயல்படுறது? இல்ல அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ தெரியலையா? இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்பந்தமா தான் நம்ம 2 நாள் இந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். சம்பவத்துல வந்தவங்கள 4 பேர் கைது செஞ்சிருக்கோம், 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுக ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி பண்ணதா சொல்றாங்க. யாரு பேப்பர்ல கூட அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. இல்ல அது மாதிரி ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் வேண்டாம். இல்ல அதாவது இத புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறது இல்ல அப்படி இல்ல இல்ல அதை பத்தி நம்ம விசாரிச்சுதான் சொல்லணும். இப்பவே அவசரப்பட வேண்டாம். இல்ல அதுல இவங்க இல்ல இதுல ஒரு ரொம்ப டெப்தா போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சிருவோம். அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க, அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்ல நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டா தான் வச்சிருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால கரெக்டா சந்துருவோட சேர்ந்து 2 பேர். இல்ல
இப்ப எல்லாருமே இப்ப நீங்க இன்னைக்கு பிரஸ்க்கு சொல்லியிருக்கோம், இன்னைக்கு இன்னொரு ஒன்னு 2 நாள்ல நம்ம கண்டிப்பா அவங்களையும் எடுத்துருவோம். உள்நோக்கத்தோட வெளியிடப்படலாம். அதாவது காவல்துறை கைக்கு பின்னாடி வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்நோக்கத்தோட அந்த வீடியோ வெளியிட்டாங்களா? அதை பத்தி ஏதாவது இது உள்நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் நீக்கூடாது. யாரு? இல்ல இல்ல இல்ல, மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. சார், அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் தொடர்ந்து நடக்குது. இது மக்கள் மத்தியில வந்துட்டு பாலியல் சீண்டலாம் தான் பேசுது, பேச்சு மக்கள் காலத்துல பேசுது. இது தொடர்ந்து கோயில்ல இதுக்கான விளக்கம் வந்துட்டு அந்த புகாருடைய சாராம்சம் வந்து காவல்துறைக்கு எதுவும் வரவே இல்லை. அதான் இப்ப நம்ம சொல்றோமே, நீங்க ஓப்பனா கேட்டீங்க, எல்லாமே நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்லை. இது முழுக்க முழுக்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு. நியூட்ரலா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். காவல்துறை தனது கடமையை சிறப்பா செய்யும். பெரிய ஒரு விவகாரம் சார், பெண்கள் சம்பந்த விவகாரம். ஏன் ஒரு யாராவது ஒருத்தருக்கு ஒரு அதிகாரி கொடுத்தாங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணாங்க போடலாம். அதுக்கப்புறம் கடைசி அந்த காரு வந்துட்டு நிறைய பஞ்சல் குத்தி பதிவுலாம் சொன்னாங்க. அது என்ன ஒரு வளர்த்த எப்படி கண்டுபிடிச்சா சொன்னீங்க? இல்ல இல்ல, அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யும். இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம், நம்பர் வாங்க போறோம். அதுல நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை. இல்ல, அதான் அதுல தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். 6 டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். வேற வேற இடத்துல இருந்தாங்க, யாரும் இங்க சென்னை உட்பட்டு பக்கத்துல இல்ல. இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். இந்த காலம் மறைக்கிறதுக்கு மஞ்சள் பண்ணாங்க, பழுதாக்குனாங்க, ஒரு இடத்துல கிடங்குல போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல, அதை பத்தி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும். வேண்டாம். இல்ல, கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருந்துச்சு, நாங்க எடுத்துட்டு வந்தோம். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி மோட்டிவ், என்ன மோட்டிவ் சார்? இவங்களை டார்கெட் பண்றதுக்கு என்ன மோட்டிவ்? இதனுடைய பேஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம சம்பந்தம் இல்லாம 2 பேரை வந்து இவங்க டார்கெட் டீல் பண்றதுக்கு அவசியம் இல்லை. அதனால என்ன ரீசன், அது பேஸ் ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? காரணத்துக்காக அவங்க வந்து இவங்க மேல அட்டாக் பண்ண வந்தாங்க. அந்த பையன் ஓடி வந்து கார் கண்ணாடி அடிக்கிறான், அந்த அளவுக்கு பண்றான். ஒரு இல்ல, அது வந்து ஒண்ணு இல்ல. அதான் நம்ம சொல்ற புலன் விசாரணை என்னன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப டெப்தா கேங்க. அதுல ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், ஒரு பிம்பம் தான் அது. அது மாதிரி ஒண்ணு நடக்கல. ஆனா அது விசாரணை நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம மேற்கொண்டு சொல்லலாம். வேற ஒண்ணு அதுல ஒண்ணு மோட்டிவ் இல்ல. ஈஸியா பகுதி வந்தாக்கா பெண்கள் வந்து ஒரு பதட்டமா இருப்பாங்க. 100% மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர் பகுதியில ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க. இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் 2 கேமராஸ் அடிஷனலா போட்டதாகவும் இருக்கும். தேங்க்யூ.